9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி இறுதியான ராசி மீன ராசி. நம்ம 92 நாட்கள் பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பா இந்த சமயத்துல இதை பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்மளை தேடி வருவாங்க, அதனால நட்டமாயிராதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பல வீடியோவில் சொல்லியிருந்தோம். கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய மீனராசி நேயர்கள் ரொம்ப அவதியில இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னா ஜென்ம சனி வர ஒரு பக்கம் காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த சனி வேற வக்ரம் ஆயிட்டாரு. ஸோ இவங்களுக்கு எந்த வித பலன்கள்லாம் இருக்கும், இப்போ கோச்சார ரீதியாக பலன்கள் எப்படி இருக்கு, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மீன ராசிக்காரங்களுக்கு 92 நாள் பலன், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரையிலும் 92 நாள் பலன். மீனராசிக்காரங்களுக்கு பலன் சொல்வதற்கே ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறேன் நான். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இப்போ மீனராசிக்காரர்கள் இப்போ 7.5 சனியின் பிடியில் இருக்கிறாங்க. இந்த ராஜகரங்கள் நம்ம பார்த்துக்கணும். அப்போ சனி பகவான் அவங்க ராசிலேயே இருக்கிறாங்க. இவங்க ராசிக்கு 5ஆம் இடம் கடகம். கடகத்துல குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்திலே உச்சம். அதுபோக ராகு பகவானும் இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல, கேது பகவானும் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. அதுபோக இந்த 3 மாசத்துல சூரிய பகவான் ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி தன்னுடைய ராசிக்கே வர்றாரு, ஆட்சியா இருக்கிறாரு. அது கூட அந்த இடத்துல கேது பகவானும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதுபோக புதன் பகவானும் இவங்க ராசியிலேயே ஆட்சி உச்சமாக ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் 8க்குடிய கிரகம் ஆகஸ்ட் மாசத்துல நீச்சம் 7ஆம் இடத்துல. அப்ப இதையெல்லாமே வைத்து பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும், இதற்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா வார்த்தைகளால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம், மன வேதனை, மன இறுக்கம், எங்கேயாவது போயிடலாமா, பைத்தியமே பிடிச்சிட மாட்டிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகளும் மன வலியும். ஏன்னா கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப ரீதியாக எங்கேயாவது போயிட்டு வீட்டுக்கு தான் வருவோம். அந்த வீட்டில் வந்தா மனைவியும் கணவனும் சந்தோஷமா இருக்க முடியாது, அந்த சந்தோஷங்கிறது இல்லை. அப்ப இந்த அளவுக்கு குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம். எப்படி விடிவு காலம் அப்படின்னா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரா. அந்த கேது பகவான் இதுவரைக்கும் நல்லதைத்தான் பண்ணிட்டு இருந்தார். 7.5 சனியே இவங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் 6ஆம் இடத்தில் கேது இருப்பது நல்லது. இல்லைன்னா இன்னும் பெரிய கடனை இருக்கும், இல்லைன்னா பெரிய மனக்குழப்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க. அந்த குழப்பம் எல்லாமே ஆயிருந்தாலும் இவங்க பாத்தீங்கன்னா கெட்ட பாதையில போகாத அளவுக்கு அந்த கேது பகவான் தடுத்து வச்சிருக்கிறார். அப்ப தெய்வ சிந்தனைகளை கொடுத்து விநாயகரை கும்பிட சொல்லி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெய்வ பக்தியை கொடுத்துட்டார் மீனராசிக்காரங்களுக்கு. இப்ப சூரிய பகவானும் அந்த இடத்துல இப்ப ஆட்சியாராங்க. அப்ப நவ கிரகங்களின் அரசன் சூரிய பகவான் அவங்க பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஆட்சியாராங்க. இது பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு கடனை அளிக்கும், அதாவது கடன் படுறதுக்கு விடாது, பட்ட கடனை கண்டிப்பா அடைப்பாங்க. எதிரி தொல்லையிலிருந்து வெளியே வர முடியுமா? கண்டிப்பா. அந்த 6ஆம் இடத்துக்கு அந்த சூரிய பகவான் வர்றதுனால மீனராசிக்காரர்கள் துரோகம், வஞ்சனை, எதிர்ப்பு, போட்டி, பொறாமை இதுல சூழ்ந்து இந்த வட்டமா அந்த வட்டத்துக்குள்ளதான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த பீரியட்ல அந்த சூரிய பகவான் ஆட்சி ஆறதுனால இந்த எதிர்ப்பு, போட்டி, பொறாமை இது எல்லாவற்றிலும் இருந்து விலக்கி விட்டுறாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் அப்படிங்கிறது இப்ப நான் பலன் சொல்றேன் இல்லைங்களா, இதற்கு முன்னாண்ட வரைக்கும் அவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் தான். உடம்பு சரியில்லை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த புடனி அதில் போற நரம்பு பிரச்சனைகள், இது எல்லாமே இவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப அந்த கஷ்ட காலத்துல இருந்து இப்ப வெளியில வருவதற்குண்டான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் இவங்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பிளஸ் உச்சம். அப்ப அந்த புதன் பாத்தீங்கன்னா இவங்க ராசியவே பார்க்கறாங்க. அப்ப இவங்க ராசியை பார்க்கறதுனால புதன் நரம்புக்கு காரகன்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நரம்புனால வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அப்போ வந்து தலைவலி, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும். பொதுவாகவே இவங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள் குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக குரு பகவானும் 5ஆம் இடத்தில் உச்சம், புனர்பூச நட்சத்திரத்திலேயே. அந்த குரு பகவானும் 9ஆம் பார்வையாக சனி பகவானையே பார்க்கிறாரு. சனி பகவான் யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க? குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானை குரு பகவான் அந்த மீனராசியை பார்க்கும்போது இவங்களுக்கு 7.5 சனியிலே இருந்தாலும் அந்த குரு பார்வை, சுபகிரகத்தினுடைய பார்வை, உச்ச பலத்தோட அந்த குரு இருந்து அந்த குருவுடைய வீட்டையே குரு பார்க்கும்போது, அங்கே சனி பகவான் இருந்து அந்த சனி பகவானையும் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சுப பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நான் சொல்றதுக்கு ரொம்பவே எனக்கு ஆனந்தமா இருக்குது. ஏன்னா அவ்வளவு கஷ்டம் மீனராசிக்காரங்கள் பட்டுட்டாங்க. அப்போ வந்து வாழ்வா சாவா அப்படின்ட்டு இருக்கிற அவங்களுக்கு, எங்கேயாவது போயிடலாமா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை அவங்க இந்த எல்லா வழிகளில் இருந்தும் வெளியில் கொண்டு வந்துடும். அப்போ வந்து மன திருப்தி, மன சந்தோஷம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது போக அங்கே சனி பகவான் வக்ரம். அந்த சனி பகவான் வக்ரம் ஆகும் போதே இங்க 7.5 சனியிலிருந்து விலகிறாங்கிறது அர்த்தம். அதுபோக இந்த குரு பகவான் பார்க்கும்போது, அதுவுமே உச்ச குரு இவங்க ராசியை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து டபுள் யோகம். அப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து ஒரு 4-5 படி இவங்க உயர்ந்து வந்துருவாங்க. அப்ப யாராருக்கு முன்னாண்ட இவங்க கஷ்டப்பட்டாங்களோ, பாதிக்கப்பட்டாங்களோ, யார் இவங்களே ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட இவங்க சிறப்பாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கிறது. சிறப்புங்க. மீனராசி அதிகமா சிக்கினதுக்கு காரணமே அவங்களோட சொந்த முடிவு தான். தப்பான முடிவு எடுத்துட்டேன், அவசரப்பட்டு நான் முடிவெடுத்து பிரச்சனைகள் சிக்கிட்டேன், கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்லாம் சிந்தனையில இப்ப நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வக்ரம் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி உச்ச குருவின் பார்வை இருக்கு. அப்ப கிளாரிட்டி பிறக்குமா? அதாவது இவங்களுக்கு வந்து இந்த குரு பார்க்குது இல்லைங்களா, இது போக சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் இல்லைங்களா, மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே அப்படியே தீரும். அப்ப இவங்களுடைய மனசே மாறும், ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இந்த கஷ்டத்தை விட்டு நம்ம மேல வந்துருவோம், நம்ம தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற தைரியம் இவங்களுக்குள்ளே பிறக்கும். ஆனா இந்த பீரியட்ல இவங்களுக்கு 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சமா இருக்கிறாங்க. அப்ப 7ஆம் இடம் என்பது பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி ஆட்சி உச்சமாக இருப்பது, அது 7ஆம் இடத்துல இருப்பது இவங்களுடைய திருமண பந்தத்தை, கணவன் மனைவி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை அந்த புதன் பாதிக்கும். அதனால அந்த ஒரு மாசம் மட்டும், ஆகஸ்ட் மாசம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அது போக அதே ஆகஸ்ட் மாசத்துல 8ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துல நீச்சம் சுக்கிர பகவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ராகுவை காட்டிலும் அதிகமான சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல வந்து நீச்சமாகும் போது மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஆசைகளை கொடுத்து மோசம் பண்ணிடுவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள அடுத்தவர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கலாம், 5 வருஷம் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு சபலம் வரலாம், இல்லை வீட்டில் ஆணுக்கோ இல்லை வீட்டில் பெண்ணுக்கோ அவங்க மேல ஒரு சபலம் உருவாகலாம். அப்ப இந்த மாதிரி சமயத்தில் இந்த குடும்பத்தில் கந்தரகோலம் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி சமயத்துல யாராவது ஒருத்தர் அதை தெரிஞ்சு அதை சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப அந்த 7ஆம் இடத்துல புதனும் ஆட்சி உச்சம், 8ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துல போய் நீச்சம், இந்த 2 கிரகங்களுடைய அனுகிரகங்களும் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் சரியில்லை. அதனால் ஆகஸ்ட் மாசம் முடிகிற வரைக்கும் இவங்க ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. சிறப்புங்க. இந்த 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா சூரியன் அங்க வராரு, ஒரு கிரகணம் மாதிரி ஆகுது. இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சிங்களா. அப்போ வந்து சூரிய பகவான் ஆட்சி ஆகும்போது மீன ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடன் இருந்தாலும் கடனை கட்டிடுவாங்க. புதுசாக கடன் வாங்கினாலும் கடன் வாங்கி அதில் சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இவங்க படிப்படியாக மேலே வளரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக கடன் இருந்தாலும் இந்த பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுவாங்க. அப்போ வந்து இந்த 7.5 சனியே இவங்களுக்கு பாதிக்காது. இந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. அங்கே கேது பகவானுடைய அனுகிரகமும் இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதுபோக குரு பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருந்துச்சு. இந்த சுக்கிரனும் இந்த புதனும் சரியில்லை. இதனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த பீரியட்ல மட்டும் அவங்க ஓரளவுக்கு நிதானமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் இப்போ சொன்ன மாதிரி சுக்கிரன் வந்து நீச்சமாயிட்டாரு. அதுவே பெரிய விஷயமா பார்க்கணும். இதனால நம்ம மீனராசி நேயர்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா? மீனராசிக்காரங்க ரொம்பவுமே நேர்மையானவர்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கௌரவமாக வாழணும்னு நினைக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். ஏன்னா சுக்கிரன் நீச்சம். அப்போ வந்து பெண்களால் ஏதாவது வீண் பழி கூட அவங்க மேலே வரலாம். இல்லை இவங்க புத்தியே கெட்டு போய் ஏதாவது தவறான ரூட்டில் போகலாம். அது அவங்க மனைவிக்கு தெரியலாம், இல்லைன்னா கணவன்மார்களுக்கு தெரியலாம். அவங்க சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது மீனராசிக்காரங்க கையில் இருக்குது. அது போக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் விலை உயர்ந்த ஆபரணங்கள் எதுவுமே வாங்கி வைக்க வேண்டாம். அதுபோக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ரூபத்தில் வந்து உங்களுக்கு களவு போறதுக்கு, திருட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதையும் கொஞ்சம் கவனமோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சிறப்பு. ஆகஸ்ட் மாதம் மட்டும். சிறப்பு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.